மக்களே பொதுவா வந்து பிக் பாஸுக்குள்ள 3 இன்டர்வியூ வந்து நடக்கும் ஆட்களை வந்து எடுக்கக்குள்ள. அதுல வந்து ஒவ்வொரு இன்டர்வியூலையுமே ஒரு ஒரு விடயம் சொல்லுவாங்க. உங்கள்ட்ட என்னென்ன திறமை இருக்கு, நாங்க சொல்ற விடயங்களை நீங்க வந்து பண்ணுவீங்களா அப்படின்னு. அதுல வந்து இன்க்ளூடிங் வந்து லவ் கண்டென்ட் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா பண்ணுவீங்களா, அதுக்கும் ஆமான்னு சொல்லித்தான் வந்து பல பேர் உள்ளுக்குள்ள போயிருக்காங்க. சரிங்களா? ஆக மொத்தத்துல பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்கை வந்து பண்ணணும் அப்படின்றதுனால அந்த 3 இன்டர்வியூலையும் பேசப்பட்டது. அந்த டாஸ்க் 40 பக்கம் கொண்ட பேச்சிலையுமே வந்து அது வந்து இருக்கு. அதுக்கு தான் இவங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்குமே 80,000க்கு மேல சம்பளம். ஜாக்லின் இப்படிப்பட்ட நபர்கள், அதாவது இந்த ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்குமில்ல, லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில், அவங்களுக்கெல்லாம் லட்சத்துக்கு மேல தான் சம்பளம். சரிங்களா? ஒரு நாளைக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு வந்து டாஸ்க் கொடுக்குறாங்க ஏஞ்சல் வர்சஸ் டெவில் அப்படின்ற மாதிரி. அதுல வந்து டெவிலுக்கான குண இயல்புகள். இப்ப முத்துக்குமரன் டெவலப் பண்றாருன்னா அவர் உண்மையால முத்துக்குமரன் இல்ல, அவர் வந்து டெவலப் தான் பண்றாரு. இப்ப மங்காத்தா படத்துல அஜித்குமார் அவர்கள் விநாயகம் ஒரு வில்லன் மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதுக்காக அது வந்து அஜித் அவர்களுடைய அஜித் அண்ணாவோட நிஜமான குணமா இல்ல. ஸோ அது ஒரு கேரக்டர். அதே தான் இங்க வந்து நீங்க வந்து டெவில் அப்படின்னா டெவிலுக்கு என்னென்ன குணம் இருக்கு, அரக்க குணம், அந்த அடுத்தவங்களை இந்த கோபப்படுத்துற இது, அதுவும் ஏஞ்சலை வந்து சோதிக்கிறது. இந்த சோதிக்கிறது தான் அந்த டெவிலோட வேலை. இதுதான் கான்செப்ட். வடிவா பிக் பாஸ் வந்து தெளிவா சொல்றாரு. அப்புறம் அந்த ரூல்ஸ் படிக்கக்குள்ளேயும் அது வந்து பேசப்பட்டது. அது வந்து ஒரு விடயம் நடக்குது. இங்க வந்து என்ன அப்படின்னா டாஸ்க் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிக்கக்குள்ள டெவில்ல இருந்த எல்லாருமே, இந்த சௌந்தர்யா ஜாக்லின் இந்த ரெண்டை தவிர்த்து மீதி எல்லாருமே வந்து அந்த அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர்ல இருந்து மாறி டெவிலுக்கு வந்து மாறிட்டாங்க. சரிங்களா? ஆனா இங்க சௌந்தர்யா ஜாக்லினோட ஒரிஜினல் கேரக்டரே வந்து டெவில் தான். வன்மம், பொறாமை, கோபம், ரவுடித்தனம், பொறுக்கித்தனம், கேவலமா பேசுறது, அடுத்தவங்களை மதிக்காதது, மண்டைக்குள்ள மூளை இருக்கா இல்லையான்னு தெரியல, பொய்யின் உருவம் அப்படின்னு எக்கச்சக்கமான விடயங்களை தான் இந்த கடந்த 9 வாரங்களா ஜாக்லின் சௌந்தர்யா அப்படின்னா இதைத்தான் நம்மளால பார்க்க முடியுது. அந்த புள்ளி கேங்ல இருந்த அத்தனை பேரையும் இந்த நபர்கள் வந்து தூக்கி சாப்பிடுற அளவுக்கு மக்களால் வெறுக்கப்படுகின்ற ஒரு பேய் குணம் கொண்ட நபர்கள் அப்படின்னா இந்த ரெண்டையும் சொல்லலாம். அதுக்கு உதாரணம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி நேத்து அந்த மஞ்சரி அவர்களிடம் இவங்க பண்ண கேடுகட்ட கேவலமான செயல் வந்து பிக் பாஸ் பார்க்காதவர்கள் கூட என்ன சோசியல் மீடியாவில் எப்படி போகுது அப்படின்னு போட்டு பார்த்துட்டு அந்த எபிசோட பார்த்துட்டு இவங்களுக்கு எதிராக வந்து பல விடயங்களை வந்து இப்ப பேசிக்கொண்டிருக்காங்க. இந்த ரெண்டும் என்ன தகுதியில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு. ஸோ ஆக மொத்தத்தில் இவங்களுடைய உண்மையான குணமே அந்த பேக்கு இருக்கிற குணம் தான் சௌந்தர்யா ஜாக்லினுக்கு. ஆனா இங்க வந்து அச்சோ இப்படியா, ஐயோ என்னால பண்ண முடியாது, எப்பா சிவாஜி சார் பார்த்தாருன்னா அவருக்கு ரத்த கண்ணீரே வந்துடும். சரோஜா தேவி அம்மா வந்து பாக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த ஜாக்லினுக்கு பாருங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமன்ற மாதிரி அது நடிக்கிறது பச்சையா தெரியுது. அது எங்களுக்கு கோவம் தான் வருது. ஏன் நடிக்கிற, ஏன் இப்படி கேவலமா நடிக்கிற, உன்னோட வன்மத்தோட அந்த மூஞ்சிய வந்து அப்படியே தெரியுது இல்ல, ஏன் நடிக்கிற அப்படின்னா தெரியும். அப்ப எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப எல்லாரும், அதாவது 10 கருப்புக்காக இருக்கைக்குள்ள 2 மட்டும் வெள்ளையா சுத்தி கொண்டு இருந்துச்சுன்னா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்கல்ல. இதுங்க பண்றது ஓவர் ஆக்டிங்கா இருக்கு. அப்ப வந்து தர்ஷிகா கேட்டாங்க, சொன்னாங்க, அப்ப தர்ஷிகா இவங்க தான் வர்றாங்க, இப்படி இப்படி பண்ணாது அப்படின்னு. அப்ப தர்ஷிகா சொன்னாங்க, நான் வந்து என்ன உண்மையான கேரக்டரா பண்றேன், பிக் பாஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு, நீங்க வந்து டெவலா இருக்கணும், அப்ப அதை நாங்க பண்றோம் அப்படி. இந்த எக்கச்சக்கமா நடிச்சு கொண்டு இருந்தது, இதை பண்ணாத அதை பண்ணாதன்றக்குள்ள தர்ஷிகா ஒரு பேச்சுக்கு தான் வந்து சொன்னாங்க. இவங்க ஆக ஓவரா போய்க்குள்ள இதெல்லாம் பண்ண முடியாது, பைத்திய மாதிரி பண்ணாதன்ற மாதிரி எல்லாம் ஜாக்லின் வார்த்தையை விட்டுருப்பாங்க. அப்ப அதுக்கு தர்ஷிகா வந்து இதென்ன உங்க அப்பா விடா அப்படின்ற மாதிரி, இப்ப உங்க அம்மா விடா உங்க மாமியா விடா அப்படின்னு கேட்பாங்களா, அப்படிதான் கேட்டாங்க. இந்த ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் சின்ன விடயம் அப்படின்னாலே முத்து சொன்னார்ல, இப்ப ராணவ் அப்படின்றவரு நம்ம எவ்வளவு ஒரு பெரிய விடயத்தை கூட ஜோக்கா எடுத்துட்டு போயிடுவான். ஆனா இந்த ஜாக்லின்ன்றது ஒரு ஜோக்க கூட ஒரு பெரிய விட இஷ்யூ ஆக்கிடும் அப்படின்னு. அப்படி அந்தமா நடிக்குது. அந்தமா நடிக்க இந்த சௌந்தர்யாவுக்கு பொய்யின் உருவமா தெரியுது இல்ல, நடிக்குது இல்ல. அப்ப உண்மையா இருக்கிறவனுக்கு அறிவு வேலை செய்யும். இது பொய்யா நடிக்குது, இதுக்குள்ள மண்டைக்குள்ள சரக்கு இல்ல, இது வந்துடும். இதுக்கு வந்து வெளியில இருக்க பிஆர் டீமுக்கு கொண்டென்ட் கொடுக்கணும், வந்து ரவுடித்தனம் பண்ணுது, தள்ளி விடுது, அடிக்குது, பக்கா சொன்னாக்காவா மாறி இருக்கு. நல்ல வேலை தர்ஷிகா கீழே விளையில, கீழே விழுந்து மண்டை அடிபட்டு இருந்தா இவங்க அப்பா காசு கொடுப்பாரு, அவர் கொடுப்பாரு. சரியா? அப்ப அப்படி நடக்கக்குள்ள பெரிய இஷ்யூ வந்து போய்கொண்டிருக்கு. அப்ப அதுல வந்து முத்துக்குமரன் அவர்கள் எல்லாம் வந்து பேசி ஒரு பேசைக்குள்ள எல்லாரும் வந்து பேசைக்குள்ள தெரிஞ்சு போட்டு இந்த ஜாக்லின் சௌந்தர்யாவுக்கும் ஓஹோ நம்ம தான் மாட்டிக்க போறோமான்னு அழுது சீன் போடுதுங்க.
மூளையில இருந்து அழுது சீன் போடுதுகள். உண்மையிலேயே அழுது இருக்க வேண்டியது தர்ஷிகா. ஆனா அந்த பொண்ணு கேமை வந்து ப்ளே பண்ணுது, இதுகள் வந்து அழுது. பிறகு திரும்ப தீபக், முத்துக்குமரன் எல்லாருமே வந்து பேசி அந்த அந்த இது பஞ்சாயத்தை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அருண் வர்றான். அவன் வந்து என்ன அப்படின்னா தான் ஸ்கோர் பண்ணணும்ன்றதுக்காக இந்த பிசிக்கல் இது வேணாம் அப்படின்னு சௌந்தர்யா தர்ஷிகா தள்ளைக்குள்ள பார்த்து கொண்டு இருந்தான். சரியா, அப்ப வராம இப்ப வர்றான். சரி, அடுத்தது இவர் வந்து பிசிக்கல் இது வேணாமா அப்படின்னு இவர் வந்து மனசாட்சி இல்லாம மஞ்சரி முத்துவை பத்தி அவங்களுடைய இப்ப ஒருத்தர் அடிக்கிறத விட வார்த்தையால பண்றதுதான் மிகப்பெரிய கொடூரம். டாஸ்கை விட்டுட்டு மீதி டைம்ல அந்த கொடூர செயலெல்லாம் இந்த அருண் வந்து பண்ணியிருப்பான். நம்பிக்கை துரோகம், பாவத்திலும் பாவம். இவன் சிவகுமாருக்கு பண்ணதெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்பான். இவன் வந்து சீன் போடுறான் பெரிய புனிதர் மாதிரி. அப்ப முத்து வந்து கேட்கிறாரு, இது இப்போ நீங்க உங்களோட ஆட்டத்தை ஆடுறது வேற, இன்னொருத்தரோட ஆட்டத்தை இப்படி பண்ணாத இப்படி பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அதோட பிக் பாஸ் வந்து ஃப்ரீ லைசன்ஸ் தந்திருக்காரு. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி படி பண்ணுங்க. இங்க டெவிலோட குணம் என்ன இருக்கோ அதை வந்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அடுத்தவன் ஆட்டத்தை கெடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்குன்னா இவன் கத்துறான். இவனுக்கு கத்த மட்டும்தான் தெரியும். அப்ப இவனுக்கு புரிஞ்சுட்டு முத்து பேசுறது கரெக்டா இருக்கு, சரியா இருக்கேன்னு போட்டு இவன் கிளஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விடயம் என்ன, இன்னொரு முத்து கேட்பாரு, இது வந்து குரூப் இது இல்லை, குரூப் டாஸ்க் இல்லை, நீங்க வந்து குரூப்பா வந்து முடிவெடுக்கிறதுக்கு இது வந்து இண்டிவிஜுவல் கேம். இப்போ ஒருத்தருமே பிளே பண்றத வச்சு வந்து யார் யார் எவிக்ட் ஆகுறாங்களோ, அதாவது பிக் பாஸ் வந்து ஒரு டார்கெட் பண்ணியிருப்பாரு, ஏஞ்சில் 3 பேரோட குணத்தை வந்து நீங்க எடுத்துடணும், அவங்களுடைய சாந்தத்தை அவங்களோட அமைதியை வந்து குழப்பிடணும் அப்படின்னா யார் குழப்புறாங்களோ அவங்களுக்கு ஹார்ட் அப்படின்னு. ஸோ முத்து அழகா கேட்டாரு, இது வந்து இப்போ டீமா வந்து ஒருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறதில்ல, யாரு கேம் பிளே பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அது வந்து போகுது. அப்ப இதே ஒருத்தரோட தனிப்பட்ட கேம், ஒவ்வொருத்தரும் அவனுக்காக போராடுறான், ஏன்னா ஒருத்தனுக்கு தான் வந்து போகுது. ஸோ அப்போ அதை கேட்டோன்னா இதுக்கு வந்து இப்போ புரிஞ்சுட்டு அந்த கோமாளிக்கு வந்து புரிஞ்சுட்டு, ஆஹா நம்ம தப்பான இடத்துல கை வச்சிடுவோமேன்னு போட்டு வழக்கமாக பம்புவான்ல அப்படி வந்து போயிட்டான். ஸோ இது வந்து நடந்துகிட்டு இருக்கு மக்களே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்னதான் இப்பயுமே சொல்றேன், இந்த பிக் பாஸ் தமிழ் ஒரு நெகட்டிவிட்டியா போக காரணம் இந்த ஷோக்குள்ள வர தகுதியே இல்லாத சௌந்தர்யா, ரெக்கமெண்டேஷன், அவங்களோட அப்பாட்ட இருக்க காசு அதை பயன்படுத்தி உள்ளுக்குள்ள வந்து போட்டு அவங்கள்ட்ட அந்த ஒரு கிரியேட்டிவிட்டியே இல்லை. சரிங்களா, ஒரு 20 வயசு பொண்ணு சாச்சனாக்கு இருக்கின்ற அந்த மேச்சூரிட்டி லெவல், அந்த ஷோல இருக்கிற ஆர்வம் இந்த 30 வயது சௌந்தர்யாக்கு இல்லை. ஏன்னா சௌந்தர்யாக்கு இது தேவையே இல்லை. அவங்களோட அப்பா தாத்தா சேர்த்து வச்ச காசு இருக்கு, வெளியில போனா கூட இந்த ஆயுசு உள்ள சாப்பிட்றதுக்கான காசு இருக்கு. அப்ப அவங்க இது ஜஸ்ட் லைக் தட்னு தான் இந்த ஷோ வந்து பாக்குறாங்க. ஆனா மீதி நபர்களுக்கு இதுதான் வாழ்க்கை. முத்துக்குமரன் அவர்களா இருக்கட்டும், மஞ்சரி அவர்களா இருக்கட்டும், ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ன்றது அப்படி ஒரு பொக்கிஷம். அது அவங்களுடைய ஆட்டத்துல தெரியுது, அவங்களுடைய நேர்மையில தெரியுது. முக்கியமா முத்து அவர்கள் இந்த ஷோவை வந்து அவருடைய உயிரா பாக்குறாரு, ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த ஷோட அருமை. ஆனா சௌந்தர்யாவோ ஜாக்லினோ அருணோ இதை ஜஸ்ட் லைக் தட்னு தான் பாக்குறாங்க, ஏன்னா அவங்களுக்கு இது தேவையே இல்லை, பணம் நிரம்பி இருக்கு. இதுதான் டிஃபரெண்ட் மக்களே. தகுதியான நபர்களை ஒரு ஷோக்குள்ளேயோ இல்லை எந்த வேலையில போட்டா அது நல்லா இருக்கும், தகுதி இல்லாதவர்களை போட்டா இப்படிதான் நடக்கும். நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.